Good morning. Good evening, Miss. Wait for some time. Please hear me. What? What do you say? Your voice has changed. Hello, Miss. Huh? Miss, what's happening? Your voice has been going off. Yeah, he's gone voice. ஹரே கேக்குதா? கிடைக்கிறது இப்பதான் கேக்குதா? ஓ, ரைட். இன்டர்நெட். எஸ், மிஸ்ட ஆடியோ ஒர்க் பண்ணதில்ல, ப்ளூடூத் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ரைட், ஓகே. ரைட், ஓகே. நேற்று கேள்வி எல்லாம் செய்துட்டீங்களா? நேற்று Yes. எஸ், ரைட், ஓகே. ஸ்டோரி ஒன்று பார்ப்போமா? Yeah. இன்னைக்கு லாஸ்ட் லெசன் வந்து படிக்க வேண்டுமே. நான் 19ஆம் பாடம் குறும்பா. இஸ் இட் Yes. Yes. குறும்பா கடைசி பாடம் படிக்க போறோமே. நான் ரைட், ஓகே. ரைட். கேக்குதா? ஆடியோ கேக்குதா ஹரி? கேக்குது. 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 ரைட், 1 minute. ரைட். ஒரு காட்டுல சங்கி அப்படிங்கிற பேருடைய ஒரு சோம்பேறி கழுத வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சங்கியோட சோம்பேறித்தனத்தினால அதோட மனைவி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு.
சங்கி கழுத அதோட பொண்டாட்டிய மங்கின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சங்கி மதிய நேரத்துல சும்மா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதோட மனைவி வந்து அத எழுப்புச்சு. உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன், தூங்கும் போது என்ன இழப்பாதன்னு. என்னம்மா கனவெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு தெரியுமா? உன்னோட கனவை நான் நிறைய பாத்துட்டேன். இந்த காட்டுல நீ கழுத அப்படிங்கிற பேர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க. அடா, இதுல ஃபேமஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? நான் கழுது தானே. நான் சொல்ல வர்றது காட்டுல நிறைய கழுதைங்க இருக்கணும். ஆனா உன்ன மாதிரி ஒரே ஒரு சோம்பேறி கழுதை கூட நிச்சயமா இருக்காது. அடா, அதை எல்லாத்தையும் விட்டுரு. சொல்லு சொல்லு, எதுக்கு நீ என்ன எழுப்புன? இன்னைக்கு நம்ம காட்டோட சிங்கராஜா எல்லாருக்கும் விருந்து வச்சிருக்காரு. நாம அங்க போக வேண்டாமா? அப்போ சங்கி கழுத அரை தூக்கத்திலேயே தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, போய் சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வா. போது நிப்பாட்டு. சிங்கராஜா என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத நீ மறந்துட்டியா? யாராவது அந்த விருந்துக்கு வரல அப்படின்னா அவங்க மேல அவரு கோவப்படுவாரு. சரி சரி, நான் போறேன். நம்ம அரசர் இதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லப்பா. அப்படி சொல்லி சங்கி கழுத அதோட மனைவி கூட சிங்கராஜாவோட விருந்துக்கு போச்சு. சிங்கராஜாவோட குகைக்கு முன்னாடி காட்டு சேர்ந்த எல்லா விலங்குகளும் இருந்துச்சு. அந்த விருந்துல எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சங்கி கழுத அங்க ஒரு இடத்துல போய் உக்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிங்கராஜா சங்கி கழுதைக்கு பக்கத்துல வந்து சொன்னாரு. ரொம்ப நேரமா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், இங்க உக்காந்துகிட்டே இருக்க. நீ உனக்கு பசிக்கலையா? நான் நல்ல நல்ல சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். மகாராஜா, நீங்க நல்ல சாப்பாடை பண்ணி வச்சிருக்கீங்க. அதை நீங்க எடுத்து ஊட்டி விடுறதுக்கு யாராச்சும் ஆளை வச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்போ எனக்கு கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும். நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? மகாராஜா, நான் சாப்பிட எந்திருக்கணும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கேன், என்னால எந்திருக்கவே முடியல. கடைசியா நீ என்ன சொல்ல வர? உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஊட்டி விட நான் ஆட்களை வைக்கணுமா இங்க? அடா மகாராஜா, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க நான் சொல்லத தப்பா நினைச்சிட்டீங்க. நீ என்னோட விருந்தாளியா இருக்கலன்னா இப்பவே உன்னை கொண்டு அத நல்லா சமைச்சு சாப்பாட்டுல வச்சிருப்ப. இப்போ நீ என்னோட விருந்தாளி, அதனால நீ சொன்னதை நான் கேட்டே ஆகணும். ஏன்னா நான் விருந்தாளிய நல்லா கவனிப்பேன். மங்கி, ஓ மங்கி, இங்க வா. பாவம் சிங்கராஜாவுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா சங்கி அதோட பொண்டாட்டியதான் மங்கின்னு கூப்பிடுங்கிறது. சிங்கராஜா சத்தமா கத்துனத பார்த்து சங்கியோட மனைவி மங்கி ஓடோடி வந்துச்சு. சிங்கராஜா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நான் மங்கி குரங்க கூப்பிட்டேன். நீ எதுக்கு வந்த? அது வந்து என்னோட பேரும் மங்கி தான் மகாராஜா. சங்கி என்னை எப்பவுமே மங்கின்னு தான் கூப்பிடும். என்ன, இவ மங்கின்னு கூப்பிடுவானா? காட்டு மக்களுக்கு தெரியும் மங்கி குரங்கு எனக்கு எவ்வளவு நெருக்கமானவன்னு. அப்படி இருந்தாலும் உன்னை மங்கின்னு கூப்பிடுறானா? இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ரொம்ப கோவம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்கிருந்து போயிருங்க, இல்லன்னா உங்களை கொன்றுவேன். அப்படி சிங்கராஜா சங்கி மங்கி ரெண்டு பேரையுமே அவமானப்படுத்தி பார்ட்டில இருந்து அனுப்பிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் சோகமா அவங்க வீட்டை நோக்கி நடந்தாங்க. சங்கி மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. இப்பதான் சிங்கராஜா நம்மள அவமானப்படுத்தி பார்ட்டியை விட்டு துரத்தி அனுப்பிட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா? மறுபடியும் உடனே எப்படி தூக்கம் வருது உனக்கு? கவலைப்படாத மங்கி, நமக்கு ஒரு காலம் வரும். சங்கிக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது அந்த சிங்கராஜாவை என்ன பண்றேன்னு பாரு. தினமும் கனவு கண்டு கண்டு உன்னுடைய தகுதிக்கு மீறின கனவெல்லாம் இப்ப நீ காண்ற போல தெரியுது. மங்கி, உனக்கு தெரியும் நான் பெரிய சோம்பேறின்னு. ஆனா கனவு காண்றதில்ல, நான் சோம்பேறியா இல்ல. அப்படி சொல்லி சங்கி கழுத வெக்க இல்லாம மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து காட்டு சேர்ந்த எல்லா விலங்குகளும் சங்கி மங்கி ரெண்டு பேரையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு சிங்கராஜா உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி பார்ட்டியை விட்டு வெளியே அனுப்புனாரு, மறந்துட்டியா? ஆனா வெக்கம் இல்லாம இன்னும் எப்படி நீ எல்லாருக்கும் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? ரொம்ப அதிகமா பேசுற நீ. நானும் சோம்பேறிதான், அதுக்குன்னு நீ என்ன வேணாலும் என்ன பேசக்கூடாது, சரியா? என்ன பண்ணிடுவே நீ? கொஞ்சம் அதிகமா பேசினா உன்னை பத்தி சிங்கராஜா கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ. நான் இந்த காட்டு ராஜாவாகும் போது உன்னை என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுக்கோ. சங்கி அப்படி சொன்னதை கேட்டு சிங்கி கிளி அவனை கிண்டல் பண்ணி சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சிங்கி குருவி சங்கிய கிண்டல் பண்ணதுனால அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது கோவத்துல ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் நின்னுக்குச்சு. அப்போ சங்கி பார்த்துச்சு, அங்க ஒரு சாமியார் தரையில விழுந்திருந்தாரு. எழுந்திருக்கவே ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்போ சங்கி கழுத ரொம்பவும் கோவமா அவருடைய முதுகுல எட்டி ஒதிச்சுது. விழுந்ததுமே அவரை எழுந்திருச்சு நின்னுட்டாரு. உனக்கு தெரியுமா, நான் அற்புத சாமியார். ஆனா நீ என்னை விட அற்புதமா இருக்க. அது எப்படி சாதியம்? நான் என்னோட பாஷையெல்லாம் பேசுறேன், மனுஷங்க விலங்கோட பாஷைய பேச மாட்டாங்களே. நான் உங்ககிட்ட இப்பதானே சொன்னேன், நான் ஒரு அற்புத சாமியார்னு. என் இடுப்புல ரொம்ப பெரிய வலி வந்துச்சு. நீ வந்து அடிச்சதுனால அது சரி ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா நான் உனக்கு ஏதாச்சும் கொடுத்தாகணும். கேளு, உனக்கு என்ன வேணும்? இப்போ சங்கி கழுத ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அந்த சாமியார் கிட்ட சொல்லுச்சு, நானு இந்த காட்டோட ராஜாவா ஆகணும். ஆனா காட்டு ராஜா சிங்கம் மட்டும்தான் ஆக முடியும். நீ தானே சொன்ன நீ என்ன வேணாலும் கேளுன்னு. சரி சரி, நான் உன்னோட கோரிக்கைய நிறைவேத்துறேன். கொஞ்ச நாட்களுக்கு இந்த காட்டு ராஜா மத்த காட்டுக்கு போகுது. அப்போ இந்த காட்டுக்கு ராஜாவை நான் உன்னை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அவருடைய கையை தூக்கி சங்கி கிட்ட காட்டினாரு. அப்ப அவரு கையில இருந்து ஒரு வெளிச்சம் சங்கி மேல விழுந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சங்கி கழுத ஒரு சிங்கத்தோட உருவத்துக்கு மாறுச்சு. அடா சாமியாரு, நான் இப்போ சிங்கமா மாறிட்டேனா? ஆனா கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான். ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த காட்டு ராஜா உன் முன்னாடி வரும்போது உன்னோட உருவத்துக்கு நீ வந்துருவ. அப்படி நடக்கவே நடக்காது ராஜா. அவன் என் முன்னாடி வரும்போது நான் உன்னை கொன்னுருவேன். அப்படி பண்ண முடியாது. அப்படியா? ஆனா ஏன்? நீ பாக்குறதுக்கு மட்டும்தான் சிங்க மாதிரி. உண்மையா நீ ஒரு கழுதைதான். அப்படி சொல்லி அந்த சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு. சங்கி கழுத வேக வேகமா சிங்கராஜாவோட குகைக்கு போச்சு. அதுக்கப்புறம் அது எல்லா விலங்குகளையும் சபைக்கு வர சொல்லுச்சு. என் காட்டு வாசிங்களே, நீங்க யோசிக்கலாம், உங்க எல்லாரையும் நான் எதுக்கு கூப்பிட்டு இருக்கேன்னு. சொல்லுங்க மகாராஜா. அது என்னன்னா, ஒரு கலாச்சாரத்தை நான் இப்ப நிறைவேற்ற போறேன். என்ன கலாச்சாரம்? வருஷமா காட்டுல இந்த கலாச்சாரம் இருக்கு. காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். அவங்கள சிங்கராஜான்னு கூப்பிடுவாங்க. ஆனா இன்னிலிருந்து காட்டோட ராஜாவை டங்கின்னு கூப்பிடணும். சங்கி கழுத அப்படி சொன்னதை கேட்டு எல்லா விலங்குகளும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ராஜா? அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமாகும். இந்த காட்டு ராஜா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மங்கி குரங்க, இன்னிலிருந்து நீதான் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும். ராஜா, நான் எப்படி சாப்பாடு எடுத்துட்டு வர முடியும்? நீங்க வேட்டையாடி சூடா மாமிசத்தை சாப்பிடுவீங்களே, என்னால வேட்டையெல்லாம் ஆட முடியாது. இனிமே நீ என்ன சாப்பிடுறியோ அதான் சாப்பிடுவேன். அப்படின்னா உங்களை யாரு பாத்துப்பாங்க? என்ன சிங்கி பறவை நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. குகைக்குள்ள கொஞ்சம் சூடா இருக்கு. இன்னிலிருந்து சிங்கி பறவை எனக்கு காத்து வீசணும். ஆனா சிங்கராஜா, நான் ஒரு சின்ன பறவை. என்னோட கொக்கால பெரிய விசிறிய எப்படி பிடிச்சு வீச முடியும்? அதெல்லாம் தெரியாது. என் பேச்ச நீ கேட்கலனா நான் உன்னை கொன்னுருவேன்.
இப்போ நீங்க இங்கிருந்து போகலாம். காட்டோட எல்லா விலங்குகளும் ரொம்பவும் ஆச்சரியமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அன்னையில இருந்து பாவம் சிங்கி குருவிய ராவும் பகலுமா விசிறிய வீச சொல்லுச்சு சிங்கராஜா. விசிறிய வீச வீச சிங்கராஜாவும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கி குருவி அழுதுகிட்டே குரங்கு கிட்ட வந்து சொல்லுச்சு, எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வருது, இதுதான் உண்மையிலேயே சிங்கராஜாவா? உனக்கு மட்டும் இல்ல சிங்கி, எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. காட்டுராஜா எப்பவுமே குகையில தூங்கிக்கிட்டே இருக்காங்க. மாமிசத்தை சாப்பிடாம பழமெல்லாம் சாப்பிடுறாங்க. சரியா சொன்ன. எல்லாரும் காட்டை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அப்புறம் நானும் இந்த காட்டை விட்டு போயிடுவேன். அப்படி காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே சங்கி கழுதையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் காட்டை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உண்மையான ராஜா சிங்கம் காட்டுக்கு வந்துச்சு. அப்போ சிங்கராஜாவை பார்த்து அதோட நண்பனான குரங்கு இப்படி சொல்லுச்சு, டங்கி மகாராஜா, நீங்க குகையில தூங்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு எப்படி இங்க வந்தீங்க? நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? ஆ? என்ன டங்கின்னு கூப்பிட உனக்கு எவ்வளோ தைரியம்? மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க. அப்படி குரங்கு நடந்த எல்லாத்தையும் சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. வா என் கூட. கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. காட்டு ராஜா நான் தான். சரி, அடிவுல போ. சிங்கராஜா ரொம்பவும் கோவமா குகைக்கு போச்சு. சிங்கராஜாவை பார்த்த உடனே சங்கி கழுத அதோட உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. ஓ, சங்கி கழுத நீதானா? என் உருவத்துல வந்து எல்லா விலங்குக்கு முன்னாடி என்ன டாங்கி ஆக்கிட்டியா? நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அப்போ அந்த இடத்துல அதே சாமியார் வந்தாரு. இவனை விட்டு சிங்கராஜா, நான் தான் கொஞ்ச நாட்களுக்கு இவனுக்கு உன்னோட ரூபத்தை கொடுத்தேன். ஆனா இவன் எனக்கு கொடுத்த வரத்தை தப்பா பயன்படுத்திட்டான். சிங்கத்தோட பேரையே நாசமாக்கிட்டான். அப்போ அங்க சங்கி கழுதையோட பொண்டாட்டி வந்துச்சு. பாவம் ரொம்ப நாள் சங்கிய காணோம் அப்படின்னு அது தேடிக்கிட்டு இருந்துச்சு. இவரை மன்னிச்சிடுங்க மகாராஜா. சிங்கராஜா, இது ஒரு கழுத. கழுத கழுத மாதிரி தான் யோசிக்கும். என்ன மன்னிச்சிருங்க, கழுதையாவே நான் நல்லா இருக்கேன். சிங்கராஜா சங்கிய பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லி சங்கியையும் அதோட மனைவியையும் சரி போங்கன்னு சொல்லிட்டாரு. சாமியாரும் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. அன்னையில இருந்து சங்கி கழுத முழுசா அதோட குணத்தை மாத்திக்கிச்சு. கதை பிடிச்சிருந்துச்சா? கதை நல்லமா? என்ன கதை? சும்மா இது ஒரு பிரவுன் கலர் பேர் சங்கி, ஒரு நீல கலர் பேர் மங்கி. monkey. Right, chunky monkey. Right. Good. ஞாபகம் வச்சிருந்திருக்கீங்க பேர். வெரி குட். ஒரு பிரவுன் ஒரு சங்கி. ஒரு சங்கி கவலைப்பட்டது. ஏன் கவலைப்பட்டது? தூக்கிடாமல் ஆ? தூக்கமிடாமல் தூக்கம் இல்லாமலா? ஏன் கவலைப்பட்டது? அது நெடுகளுமே தூங்கிட்டு தான் இருக்கு. சோம்பேறி. ஏன்னா அது சரியான சோம்பேறி கழுதை. ரைட்டா? அதுக்கு என்ன விருப்பம்? தூங்கத்தான் விருப்பம். ரைட். சொல்லுங்க. நீல ஒரு நாள் என்ன நடந்துச்சு? ராஜா என்ன செஞ்ச? நீ கவலை இல்ல. என்ன செஞ்ச? அஹ், ராஜா ராஜா பாட்டி வச்சார் தானே? பாட்டி. ஓ சாமியா சாமியா இல்ல இல்ல, பாட்டி வச்சாரே சாப்பாடெல்லாம் கொடுத்து. ஓ பாட்டி வச்சு என்ன செய்தார்? சாப்பாடு கொடுக்க என்ன செஞ்சார்? யார கூப்பிட்ட? மங்கி. மங்கி மங்கின்னு கூப்பிட யார் வந்தா? நீல ஓ, நீல நீல கழுதை தான் வந்துச்சுன்னா சங்கீட வைஃப் தான் வந்துச்சு.
ஒரு வந்து சங்கி நீங்க கவலை இருக்கீங்க என்ன? ஆ, ஆ. கவலையா இருக்கிறீங்க, கவலையா இருக்கிறீங்க. அஹ், எனக்கு தூக்கம் அவன் தூக்கமா வருதுன்னு சொல்லி சொன்னார். என்ன சொன்னார்? தூக்க தூக்க இருக்கு தூக்கம் தூக்கமா வருது என்னண்டு? என்று ஒரு பிரவுன் கலரை சொல்றார். ஆ, அதன் பிறகு பிரவுன் கலரை பார்த்து சாமி இருக்கிறது. என்ன இருக்கிறது? கழுத போய்க்கு ஒரு சாமியார காண்றார். என்னன்னு சொல்றது? கண்டது, சாமியாரை கண்டது. ஆ, சாமியார் கண்டது. என்ன? அதோட அது சாமியை right, அது சாமியை அதன் சாமியார். பிறகு சாமியார் சொல்லிட்ட சங்கி நீங்க ம், கவலை வேண்டாம், நான் ம். மாற்றுவேன். மாற்றுவேன். ரைட்டா. அவ அஹ், சாமி ம், பலடைக்கு அஹ், ராஜாக்கு ச- ராஜாக்கு சங்கி மாறினார். ஆ, ராஜாவாக தங்கி மாறினார். எஸ். அது அப்புறம் என்ன நடக்குது? அஹ், ஒரு ஒரு குரங்கு இருக்கிறது. குரங்கா? எல்லாருமே காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் ஒரு நாள் அது சங்கி கூப்பிடுறாரு. இப்ப அவர் தான் சிங்கம் என்ன, அவர் கூப்பிடுறாரா? கூப்பிட்டு என்ன சொல்றார்? அஹ், சிங்கம் என்ன இது? ம், என்ன? நீ- குரங்கிட்ட என்ன சொல்லுறார் சங்கி? குரங்கிட்ட என்ன சொல்றாரு இனிமேல்? என்ன கொண்டு வர சொல்றார்? நான் இனி எனக்கு சாப்பாடு அது குரங்கு தான் கொண்டு வருவான். குரங்கு என்ன சொல்றார்? ராஜா, நீங்க மச்சம் தானே சாப்பிடுவீங்க, நான் மரக்கறி தான் சாப்பிடுவேன், உங்களுக்கு எப்படி நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேக்குறாரு. என்ன அப்ப அவர் என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? நான் மச்சம் சாப்பிடுவேன். சாப்பிடுவேன், நீ என்ன மரக்கறி சாப்பிடுவேன், கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. என்ன ரைட். அது பிறகு இந்த பறவைக்கு என்ன சொல்றார்? பறவைக்கு, குட்டி பறவைக்கு அஹ், நீ சிங்கம் இல்ல, நீங்க சங்கி ஒரு பிரவுன் கலடை. இந்த குருவிக்கு என்ன சொன்ன? நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து விசிறியால விசிக்க வேணும், நான் தூங்கல அப்படின்னு சொல்றாரு. என்ன எஸ். விசிறியால எனக்கு விசுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிறகு பிறகு அந்த குருவி என்ன செய்யுது? அவருக்கு டவுட், இது வந்து சிங்கராஜா இல்ல. ஏன்னா அப்ப குரங்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுது? எனக்கு சந்தேகமா இருக்குது, இவர் எங்கட ராஜா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன பிறகு உண்மையான ராஜாவே வார. ராஜா வரைக்கும் என்ன நடக்குது? அது என்ன சிங்கமா? அஹ், நீங்க சங்கியா? அஹ். மாறுங்கோ. மாறுங்கன்னு சொல்லல, சிங்கம் வரைக்கிலேயே அவர் மாறிட்டாரு. அதான் அந்த ஐயர் சொன்னவர், நான் அந்த முனிவர் சொன்னவர், நீ சிங்கத்தை காணிக்கெல்லாம் உன்ன சுய உருவம் வந்துடுது. பிறகு அந்த முனிவர் வந்து என்ன சொல்றார் சிங்கத்துக்கு? சிங்கராஜாவே அவனை மன்னிச்சு இவன் மன்னிச்சு யார்? மன்னிச்சு விடுன்னு சொல்லி சொல்றேன். ஓ, ரைட், ஓகே. இது வந்து என்ன சொல்றது, நீளமான கதைன்றதுனால உங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியும். ரைட், குட். ஞாபகம் வச்சிருந்துருக்கிறீங்க பேர். வெரி குட், வெரி குட். ரைட், அடுத்து எங்கட லெசனுக்கு போவனாங்க 19ஆம் பாடம். ரைட், இப்போ நீங்க தான் வாசிக்க போறீங்க. வாசி காட்டுங்க. நீங்க வாசிக்க வாசிக்க மிஸ் பலங்கப்படுத்துவனா? குறும்பா, வல்லரசின் குறும்பா. குறும்பா. எஸ், குறும்பா சொல்லி
ஒரு பாடல் இருக்கு. அதுல நிறைய பாடல்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவர் பாடி இருக்கினா பாடின புலவர்களுடைய பெயர்கள் இடையில போட்டு இருக்கு. ஒவ்வொரு பாட்டு முடிய முடிய போட்டு இருக்கேன். சோ அத நீங்க பார்த்தா தெரியும். ரைட், ஓகே. இதை வாசிங்க குறும்பா. வல்லரசின் செய்கையினை கண்டு வல்லரசு வீசியது குண்டு ம். நல்லபடி நம் மனிதர் நச்சரிப்பு தீர்ந்துவிட தொல்லுலகை ஆள்கிறது நண்டு. மகாகவி. மகாகவி யார் அவர்? மகாகவி யார் அவர்? மகாகவி மகாகவி ஒரு பாரதியார். பாரதியார் தான் மகாகவி என்று சொல்லி சொல்றோம். அவருடைய ஒரு பாடல். வல்லரசின் செய்கையினை கண்டு வல்லரசு வீசியது குண்டு. வல்லரசு வீசியது குண்டு. என்னவா? வல்லரசின் செய்கையினை கண்டு வல்லரசு வீசியது குண்டு நல்லபடி நம் மனிதர் நச்சரிப்பு தீர்ந்து விட தொல்லுகை ஆள்கிறது நண்டு. இது ஒரு கவிதை நேரத்திடம் போகுது. என்னவா? ஒரு வல்லரசுன்ற நல்ல செயலை கண்டு இன்னொரு வல்லரசு வந்து என்ன செய்தான்? குண்டு வீசுதான். நாங்க நல்லபடி வாழ்றதுக்கு நல்லுகை ஆள்கிறது நன்று. அடுத்து தகரம். வாழ் லயத்தினது கூரை ம். குளமாக்கும் வீட்டை மலை தாரை. தப்பாது. அப்பாடி இங்கு வந்து தகர வெல்லாம் ஓரிரவேர் ம். அப்போடே அட்டியும் கொழும்புரை குறிஞ்சி தென்னவன். இது ஒரு நாங்க வீடியோ கிளிப்போட இந்த பாட்டை ஒருக்கா நாங்க பார்க்க போறோம். 1 மினிட்டா. ஒரு வீடியோ கிளிப் வந்து பாட்டை மட்டும் கூட. கொழும்புரை. எஸ், கொழும்புரை என்ன? விளங்கலப்ப. கொழும்புரை. கொழும்புரை. கொழும்புரை இதுல என்ன சொல்லவா? கொழும்புரை. கொழும்பு. எஸ், ஒரு ஊர் கொழும்பு. கொழும்பு இல்ல. கொழும்ப சொல்லல, கொழும்பூர். இன்னொரு ஊரை பற்றி சொல்லிடணும். சரி, எங்கட கொழும்பு என்று சொல்லல, வேற ஒரு ஊரை பற்றி சொல்லிடணும். கொழும்பூர். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. 1 மினிட்டா. அடுத்ததை பாத்தீங்க பாப்போம். விசா. நாடு விட்டு நாடு சென்றால் தம்பி நல்ல நிலை வரும் என்று நம்பி வீடு வாசல் ஈடு வைக்க விசாவின்றி வலிக்கிட்டான் ஓடு ஏறி எண்ணுகிறான் கம்பி. என்னவா? விசா. விசா தெரியும் தானே உங்களுக்கு? வீசா. வீசா எடுத்தா என்ன செய்யலாம்? வெளிநாடுகளுக்கு போகலாம். என்ன வெளிநாடு. சோ வீசா எடுத்து நாடு விட்டு நாடு சென்றால் தம்பி நல்ல நிலை வரும், நல்லா இருப்போம்ன்ற ஒரு நிலை வருமென்று வீடு வாசல் ஈடு வைக்க விசாவிற்கு வலிக்கிட்டான் கோடு ஏறி எண்ணுகின்றான் கம்பி. என்னவா? அந்த என்ன சொல்றது, சில உங்களுக்கு இத என்ன எப்படி சொன்னா, சில காலங்களுக்கு முன்னுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. அந்த நேரத்துல வந்து நாட்டை விட்டு நிறைய பேர் வெளியில போனாங்க. ஏன் வெளியில போனாங்க? இங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, நாட்டுல இருந்த சூழ்நிலைமை காரணமாக வெளிநாடுகளுக்கு போனா நாங்க வாழலாம்ன்றதுக்காண்டி அவ என்ன செஞ்சவே, நாடு விட்டு நாடு போகணுண்டவே. சோ அந்த நேரங்கள்ல ஈடு வைக்கிறது, வீட்டை வந்து என்ன செய்யணும், நிறைய காசுக்கு கொடுத்து ஈடு வச்சுட்டு அவங்க காசு இல்லாதனால வீட்டை ஈடு வச்சு நிறைய காசு எடுத்து வெளிநாட்டுக்கு போறாங்க. சோ அத பத்தி அந்த ஒரு
வேதனைய பற்றி தான் இதுல சொல்லி இருக்கு. சரியா? அந்த மாதிரி உழைக்கிறாங்க, உழைக்க போறாங்கன்றத பற்றி தான் சொல்லி இருக்கு. ரைட் பாப்பா. பெருமை. கண்டவனம் காலமாகி விட்டார். ம். கைதடியார் கைதடியா. ஆ. கடமைகளை செய்தார். ம். 5 பிள்ளை கனடாவில், 6ஆமவன் அபுதாபி. இந்த வகை பெருமையவர் கொண்டார். பெருமை அவர் கொண்டார். என்னவா? ஒருத்தர் இருக்கிறாரா, கந்தவனம் காலமாகிவிட்டார், அதுல கைதடியாராம் கடமைகளை செய்தவராம். கந்தவனம் என்ற ஒரு ஆள் இறந்து போயிட்டாராம். சோ அவருக்குரிய எல்லா கடமைகளையும் யார் செய்தாராம்? கைதடியார்ன்றவர் செய்தாராம். ஆனா இந்த கந்தவனம்ன்றதுக்கு எத்தனை பிள்ளைகளாம்? 5 பிள்ளைகள் கனடாவிலையா. கனடாவில் 5 பிள்ளைகள் இருக்கணுமா. 6ஆவது பிள்ளை அபுதாபில இருக்காம். அதனால அவருக்கு யாருமே அந்த அவருடைய இறுதி சடங்கு, கந்தவனத்தின் இறுதி சடங்கு செய்ய எந்த பிள்ளைகளும் இல்ல. ஆனா அவருடைய இறுதி சடங்கு யார் செய்திருக்குது? கைதடியார் தான் இறுதி சடங்கு செய்திருக்கிறார். அதத்தான் சொல்லி இருக்கிறேன். அடுத்து அலுவலகம் வந்ததுமே அறத்தை அரசிடுவார். ஊர்வம்பு திட்டத்தை வலுவிழந்து போகும் வரை வாயோய்வதில்லை. எங்கள் புலசிங்கம் பின்வரும் குலத்தை வடிவ வாசிக்கணும். அலுவலகம் வந்ததுமே அரட்டை. அரட்டைண்டா சும்மா வளவலன்னு கதைச்சிட்டு இருக்கிறது. ஆபீஸ்களுக்கு போனா, வேலைக்கு போனா நிறைய பேர் அதான் செய்யறாங்களாம். அதுதான் சொல்லி இருக்கு. சரியா? என்னது ஊர்க்கதைகள் எல்லாம் கதைப்பாங்களாம். அரட்டை சொன்னா, அரட்டை அடிக்கிறேன்னு சொன்னா ஊர்க்கதைகள் கதைக்குது. அவங்க இவங்களை பத்தி எல்லாம் கதைப்பாங்க. ஊர்வம்பு திரட்டை. ஊர்வம்பு திரட்டைன்னு சொன்னா ஊர்ல என்ன நடக்குது? இப்ப நீங்களும் நானும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணோம்னா நாங்க 2 பேரும் என்னத்தை பத்தி கதைக்கிறோமா? நான் எங்கட ஊரை பத்தி சொல்றேன், நீங்க உங்களோட ஊரை பத்தி சொல்றீங்க. இப்படி இதைத்தான் காய்ச்சி கொண்டிருக்கோம். என்னது ஆபீஸ்ல வேலை செய்யாம வலுவிழந்து போகும் வரை வாய் ஓய்வதில்லை. அதாவது காய்ச்சி கொண்டே இருப்பாங்களாம். கலைக்கு மட்டும் கரைச்சு கொண்டே இருப்பாங்களாம். ஆனா வேலை செய்ய மாட்டாங்களாம். குலசிங்கம் பின் விடுவார் குரட்டை. அதுல குலசிங்கம் இருக்கிறவராம் குரட்டை விடுறாரு. அங்க எங்க எங்க குரட்டை விடுறார்? ஆபீஸ்ல, அலுவலகத்துல. அலுவலகத்துல. சரியா? ரைட்டா? சரி, ஆன்லைன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கே. உங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு காட்டுவோம்டா. மிஸ்ஸுடைய வைஃபை கொஞ்சம் லோட் பண்ணதே. எஸ், மிஸ்ஸுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ரைட், அப்ப நாங்க கேள்விகளை பார்ப்போம். என்ன ஹரிஷ்? கேள்வி விடையில பார்ப்போம். இந்த பாடம் படிச்சுட்டீங்க தானே? குறும்பா எழுதிய கவிதை ஆசிரியர்களை தருக. குறும்பா அந்த பாடத்தை எழுதின ஆசிரியர்கள் யாரு? எல்லாரையும் எழுதணும். இந்த பாட்டுகளுக்கு கீழே இருக்கணும் தானே. அவிட பேருகளை சொல்லுங்க பாப்போம். யாரு? மகாகவி, குறிஞ்சி தென்னா, பா சிவபாலன். அப்ப இதுல கேள்விக்கு என்ன எழுவீங்க? எழுதிய கவி. எஸ், அதுல 3 பேருடையும் எழுத வேணும். நண்டு எவ்வாறான மனநிலையில் உலகை ஆள்வதாக கவிதை கூறுகின்றது? நண்டு எவ்வாறான மனநிலையில நகரை ஆளுகிறதா? நல்லபடி நம் மனிதர் நச்சரிப்பு தீர்ந்துவிட தொல்லுகை ஆள்கிறது நண்டு. என்னவா? தொல்லுகை ஆள்கிறது நண்டு. எப்படியாம் ஆளுது? நண்டு எப்படி ஆளுது? நல்லபடி நம் மனிதர் நச்சரிப்பை தீர்ந்து விட. சொல்லுகை இந்த உலகை ஆள்கிறது நண்டு. நல்லபடி நம் மனிதர் நச்சரிப்பு தீர்ந்து விட இந்த நண்டு இந்த உலகை ஆள்கிறதா? சரியா? ரைட். தகரம் கவிதை ஊடாக
வெளிப்படும் தொழிலாளர்களின் நிலையாது தகரம். தகரம். குப்பன் வாழ் லயத்தினது கூரை குளமாக்கும் வீட்டை மலைத்தாரை தப்பாது இங்கு வந்த தகரமெல்லாம் ஓரிரவில் அப்போதே அடையும் கொழும்பூரை. என்னவா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க லயத்துல வாழ்றாங்க. லயம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி சொல்லலாம்? லயம் தெரியுமா உங்களுக்கு? ஆஹ் ஆஹ் வரிசையாக கட்டப்பட்ட குடியிருப்புகள், ஆ லயம். வரிசையா எஸ் எஸ் எஸ். அவங்க மேல போட்டிருப்பாங்க. அவங்களோட கூரை எப்படி இருக்குமெண்டா தகரத்தால தான் கூரை போட்டிருப்பாங்க. சரியா? சோ அவங்களுக்கு மழை வரைக்கும் எப்படி இருக்குமென்னு சொன்னா, அவங்க லயத்துல இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க சொல்லுவாங்க பாப்போம். கேண்டி அங்காளி சைட்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு மழை வந்தா, காத்து வந்தா, அந்த கூரை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு கொழும்புக்கு வந்துடுமா. சரியா? ஏன்னா அவ்வளவு என்ன சொல்றது, ஸ்ட்ராங் இல்லாத வீடுகள் தான் அவங்களோட வீடு. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மழை வந்தா கூரை பிச்சுட்டு வந்துடும். அப்ப எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்களா? அவங்க இல்ல. அப்ப அவங்க ரொம்ப கஷ்டத்துல வாழ்றாங்க. ஒரு இரவு மழை வந்துச்சுன்னு சொன்னா அவங்க கூரையெல்லாம் பிச்சுட்டு கொழும்புக்கு கொண்டு வந்துடுவாங்க காத்து. அப்ப எவ்வளவு கஷ்டமா வாழுறாங்க. சோ அவங்க அந்த என்னது தோட்ட தொழிலாளர்கள் தான் இந்த லயத்துல வாழுவாங்க. சரியா? தோட்ட தொழிலாளர்கள் தான் லயத்துல வாழுவாங்க. ஒரே ஒரே நேருக்கு இருக்குமா அவங்கட அந்த பில்டிங் மாதிரி இருக்கும். மேல தகரம் தான் போட்டிருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கையை தான் சொல்லியிருக்கு. அப்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இதுல என்ன கேள்வி இருக்கு? தகரம் கவிதையூடாக வெளிப்படும் தொழிலாளர்களின் நிலையாது. என்ன நிலை? ரொம்பவும் என்ன சொல்றது, கஷ்டமான நிலை. ஏன்னா மழைக்கு அவர்களுடைய வீடு பாதுகாப்பு இல்லை. மழை வந்தாலும் அவர்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, அதைத்தான் இதுல சொல்ல வாரேன். ரைட். அடுத்து தம்பி கம்பி. என்ன காரணம்? யாதென விசா கவிதை கூறுகின்றது. தம்பி கம்பி. ரைட்டா? என்ன காரணமா தம்பி கம்பி என்றதுக்கு? என்ன காரணமா? நாடு விட்டு சென்றார் தம்பி. நல்ல நிலை வர நல்ல நம்பி நிலை சென்று நம்பி வீடு வாச வீடு வைத்தார். வெளிக்கிட்டான் வலித்தான் கோடு ஏறி எண்ணுகிறான் கம்பி. என்னவா, இவர் என்ன செய்திருக்கிறார்? வீடு வாசல் எல்லாம் வித்து வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டார். ஆனா